ಭಾರತೀಯ ನ್ಯಾಯ ಸಂಹಿತ 2023 of offenses affecting the human body of offenses affecting life மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள், மனித உயிரை பாதிக்கும் குற்றங்கள். பிஎன்எஸ்ல சாப்டர் 6 கீழையும் இந்தியன் பீனல் கோடு 1860 சாப்டர் 16 கீழையும் இந்த offenses affecting human body அஃபெக்டிங் லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஐபிசியில் செக்ஷன் 299லையும் பிஎன்எஸில் செக்ஷன் 100லையும் சொல்லியிருக்காங்க. கல்பபிள் ஹோமிசைடு இது எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க? மரணம் விளைவிக்கும் குற்றம், அதாவது கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர், அதாவது கொலை குற்றம் இல்லாத மரணம் விளைவிக்கும் குற்றம் அப்படிங்கிறத எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்து, மரணத்தை விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உட்கருத்து அந்த நபருக்கு இருந்திருக்கணும். இன்டென்ஷன் ஆஃப் காசிங் சச் பாடிலி இன்ஜுரி ஆஸ் இஸ் லைக்லி டு காஸ் டெத்து, மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடிய அந்த உடல் காயத்தை விளைவிக்கும் உட்கருத்து, அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த காயத்தினால அநேகமாக அவங்களுக்கு மரணத்தை கூட விளைவிக்கும் அப்படிங்கிறது உட்கருத்தோடு அந்த காயத்தை ஏற்படுத்துறது. நாலேஜ் தட் ஹீ இஸ் லைக்லி பை சர்ச் ஆக்ட் டு காஸ் டெத்து, அவர் செய்யக்கூடிய அந்த செயலினால் அவருக்கு அநேகமாக மரணத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவோடையே அதை செய்கிறது. ஹூஎவர் காஸ் டெத்து பை டூயிங் அன் ஆக்ட், ஒரு செய்கை செய்வதன் மூலம் மரணம் விளைவிக்கின்ற எவர் ஒருவரும் கமிட்ஸ் த அஃபென்சஸ் ஆஃப் கல்பபிள் ஹோமிசைடு, மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்தவராவார் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 299 ஐபிசிலையும் இப்போ பிஎன்எஸில் செக்ஷன் 100 சொல்லியிருக்காங்க. இதுக்கான இல்லஸ்ட்ரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அதே தான் இன்டென்ஷன் எதை பற்றி இருக்குது அப்படின்னா காசிங் டெத்து, என்ன இருக்குது அப்படின்னா மரணத்தை விளைவிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, அந்த உட்கருத்து இருக்குது. அது இல்லாமல் அவர் செயலினால் அவருக்கு அநேகமாக மரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த நாலேஜோடையே அவர் செய்கிறாரு. அந்த நாலேஜோடையே அந்த இன்டென்ஷனோடையே செய்யக்கூடிய இந்த செயல் ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இசட்டை கொல்லுங்கிற எண்ணம் இருக்குது. இசட்டை மரணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் ஏக்கு இருக்குது. ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் ஒரு குழியை பறித்து அந்த குழிக்கு மேலே ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அது மேலே புல் பந்தையை வைக்கிறாரு. இசட் என்ன பண்ணுறாரு? நிலம் ஸ்ட்ராங்காகவும் சமமாக தான் இருக்குது அப்படின்னு நம்பி அந்த வழியாக நடந்து வரும்போது அந்த குழிக்குள்ளே இசட் விழுந்து இறந்துடுறாரு. இப்போ ஏ என்ன பண்ணியிருக்காரு? ஏக்கு இசட்டை கொல்லணுங்கிற இன்டென்ஷனும் இருக்குது. அந்த ஏ செஞ்ச செயலினால் அநேகமாக இசட்டுக்கு மரணம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த நாலேஜோடு தான் ஏ என்ன பண்ணியிருக்காரு? அந்த செயலை செஞ்சுருக்காரு. அப்போ ஏ ஹேஸ் கமிட் த அஃபென்சஸ் ஆஃப் கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு சொல்லுது. அதாவது மரணத்தை விளைவிக்கும் குற்றத்தை ஏ செஞ்சுருக்காரு. ஏன்னா ஏக்கு இசட்டை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இருக்குது. அவர் செய்யக்கூடிய அந்த செயலினால் அநேகமாக இசட்டுக்கு மரணத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற அறிவோடு தான் அந்த செயலை செஞ்சுருக்காரு. அப்போ அவர் செஞ்ச அந்த செயலானது கல்பபிள் ஹோமிசைடு தான், மரணம் விளைவிக்கும் வேண்டுங்கிற உட்கருத்தோடு அறிவோடு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறப்ப அது கல்பபிள் ஹோமிசைடு. அடுத்தது ஏக்கு இசட் ஒரு புதருக்கு பின்னாடி இருக்கிறாருன்னு தெரியும், பிக்கு தெரியாது. ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏக்கு இசட்டை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இருக்குது. அதனால் ஏ பியை இன்டியூஸ் பண்ணுறாரு. பியை இன்டியூஸ் பண்ணி அந்த புதருக்கு பின்னாடி இருக்கிறது இசட்டுங்கிறது பிக்கு தெரியவே தெரியாது. ஏ என்ன சொல்கிறாரு? அந்த புதரை நோக்கி சுட சொல்லி பியை சொல்கிறாரு. பிஏ என்ன பண்ணுறாரு? அந்த புதரை நோக்கி சுடுறாரு. சுட்டதுனால இசட் என்ன பண்ணிடுறாரு? இறந்துடுறாரு.
இங்கே பி ஏதாவது அஃபென்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா பி எந்த ஒரு அஃபென்ஸும் பண்ணலை. ஏன் அப்படின்னா இசட் அந்த புதருக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிறது பிக்கு தெரியவே தெரியாது. அதனால் அவர் செஞ்சது ஒரு அஃபென்ஸாக வராது, நாட் கில்ட்டியாக. ஆனால் ஏ செஞ்சது அஃபென்ஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஏக்கு அந்த புதருக்கு பின்னாடி இருக்கிறது இசட் இருக்காருங்கிறது தெரியும். இசட்டை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் ஏக்கு இருக்குது. அதனால் பியை தூண்டி விட்டு இசட்டை கொல்ல செய்கிறாரு. இப்போ ஏ என்ன குற்றம் புரிஞ்சிருக்காரு அப்படின்னா கல்பபுல் ஹோமிசைடு, கொலை குற்றமல்லாத மரணம் விளைவிக்கும் குற்றத்தை ஏ செஞ்சுருக்காரு. அடுத்தது இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோவிந்தா கேஸில் என்னென்னா ஒரு கல்பபுல் ஹோமிசைடுக்கும் மர்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை சொல்லியிருக்காங்க. இப்போ கல்பபுல் ஹோமிசைடு ஒரு சடனாக ஒரு ஃபைட்டோ குவாரலோ ஒரு சச்சரவோ ஏற்படுது அப்படின்னா அந்த ஆத்திரத்தோட அவங்கள அடிக்கிறதுனால அந்த அடியினால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தினால அவர் இறந்து போகிறாரு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது மர்டராக வருமா இல்லை கல்பபுல் ஹோமிசைடாக வருமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கல்பபுல் ஹோமிசைடு தான், நாட் அமௌண்டிங் டு மர்டர். ஏன் அப்படின்னா இங்கே சடனாக அவங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஃபைட்டும் குவாரலும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதனால ஏற்பட்ட அந்த விளைவானது மரணத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா அது கல்பபுல் ஹோமிசைடு. ஏன்னா எந்த ஒரு பிளானோ இன்டென்ஷனோ இல்லாமல் நடந்ததுனால இது கல்பபுல் ஹோமிசைடு, நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது விர்சா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த வழக்கில் இன்ஜூரி மஸ்ட் பி டைரக்ட்லி ரிலேட்டட் டு டெத்து. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த இன்ஜூரிக்கும் அந்த டெத்துக்கும் டைரெக்டாக ஒரு ரிலேட்டட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த வழக்கில் என்னென்னா அந்த நபருக்கு ஏற்பட்ட அந்த காயத்துக்கும் அந்த இறப்புக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனி இன்டர்வீனிங் காஸ் மஸ்ட் பி கனெக்டட் டு த ஒரிஜினல் இன்ஜுரி. ஏதேனும் இடைப்பட்ட காரணங்கள் அசல் காயத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. அப்போ அந்த காயத்துக்கும் அந்த மரணத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த காயத்துக்கும் இறப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன வழக்கு தான் இந்த வழக்கு. அடுத்தது பகவான் சிங் எதிர் உத்தரகாண்ட் மாநிலம் 2019. நம்ம பெரும்பாலும் பார்ட்டிகளில் கொண்டாட போகிறப்ப செலிப்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறப்ப அந்த துப்பாக்கி ஷூட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி கன்சிடர் பண்ணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கில் அது கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் குற்றமாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு தான் இந்த பகவான் சிங் எதிர் உத்தரகாண்ட் மாநிலம் 2019 வந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ கத்தியோ இல்லை துப்பாக்கியோ ஏதோ ஒரு வெப்பன்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு செயல் அது யார் மேலாவது பட்டு அந்த காயத்தினால அவங்களுக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னா அந்த மரணமானது என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது மர்டர் கிடையாது, ஆனால் கல்பபுல் ஹோமிசைடாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு தான் இந்த பகவான் சிங் எதிர் உத்தரகாண்ட் மாநிலம் வழக்கு. அடுத்தது ராம்குமார் எதிர் சத்தீஸ்கர் மாநிலம். இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு தாக்குதல் பிறகு அந்த தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு அசால்ட் நடந்திருக்கு. அந்த அசால்ட்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு அந்த போதிய நேரத்தில் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த காயத்தினால தான் அவங்க இறந்துருக்காங்க. அதனால் அது கல்பபுல் ஹோமிசைடாக கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொன்ன வழக்கு. அடுத்தது நரேஷ் சிங் சலான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இந்த வழக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது மர்டருக்கும் கல்பபுல் ஹோமிசைடு அப்படிங்கிறதுல ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லா மர்டரும் ஆர் கல்பபுல் ஹோமிசைடாக ஆகும். அதாவது எல்லா கொலைகளுமே ஒரு மரணம் விளைவிக்கும் குற்றம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நாட் ஆல் கல்பபுல் ஹோமிசைடு இஸ் நாட் மர்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க
எல்லா கொலையுமே மரணம் விளைவிக்கும் குற்றம்தான். ஆனால் எல்லா மரணம் விளைவிக்கும் குற்றங்களும் கொலை குற்றமா என்றால் அது கொலை குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு தான் இந்த நரசிங்க சலான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா அப்படிங்கிற வழக்கில்.